நான் உங்கள் டாக்டர் திவ்யா ஹரிஷ், ஆல்சோ ஏ பிரஸ்ட் ஃபீடிங் மாம். உங்கள் வீட்லேயும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கை குழந்தைங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் காமனாக சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட், என் குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க டாக்டர். உங்கள் குழந்தை நல்ல தாய்ப்பால் குடிக்கிறாங்க, யூரின் மோஷன் கரெக்டாக போகிறாங்க, நல்லபடியாக தூங்குறாங்க, இருந்தாலுமே அழுதுட்டு இருக்காங்கன்னா அது இன்ஃபேண்டல் கோலிக்காகவும் இருக்கலாங்க. இன்ஃபேண்டல் கோலிக் யூஸ்வலாக பிறந்து 2 வாரத்தில் இருந்து 3 மாதம் வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் வரலாம். எப்படி இன்ஃபேண்டல் கோலிக்கை மேனேஜ் பண்ணி அழுகிற குழந்தைய காம் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், உங்கள் குழந்தை பால் குடித்ததோ அவங்கள தோளில் போட்டு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்கள் கைகளை கூப்பி மேல் முதுகில் தட்டி கொடுக்கணும். இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏப்பம் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. 2வது, டம்மி டைம் போடுறது. டம்மி டைம் அப்படின்னா உங்கள் குழந்தைய குப்புற படுக்க வைக்கிறது. இது ஒரு நாளைக்கு 30 செகண்டில் ஆரம்பித்து அப் டு 1 to 5 மினிட்ஸ் வரைக்கும் போடலாங்க. பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் மட்டும்தான் டம்மி டைம் போடணும். ஒரு நாளைக்கு காலையில், மதியம், சாயந்தரம், நைட் அப்படின்னு 4 வேளையும் போடலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் குழந்தைக்கு கேஸ் ரிலீவ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்க சதைகள்லாம் வலுவடையும். அதாவது கோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். 3வது, சைக்கிளிங் எக்ஸசைசஸ் காலில் பண்ணி விடலாம். 4வது, குழந்தையோட வயிற்று பகுதியில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணி விடலாம். கிரைப் வாட்டர், கோலிக் ட்ராப்ஸ் மாதிரி மெடிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஐஏபி கைட்லைன்ஸ் படி இந்த மெடிகேஷன்ஸ்க்கு ப்ரூவன் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, வாமிட் பண்ணுறாங்க, லூஸ் மோஷன் போகிறாங்க, இரிட்டபிளாக இருக்காங்கன்னா மறக்காமல் உங்கள் பீடியாட்ரிஷனை உடனே போய் பாருங்கள். இந்த மாதிரியான சைல்டு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் டிப்ஸ்க்கு மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க.